வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் சுரேந்தர். குடிநீரில் கலக்கப்பட்ட கழிவு நீரின் காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 நபர்கள் உயிரிழந்ததாக செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை கேட்கும்போது மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதே அளவுக்கு கோபம் நமக்கும் வருது. அரசு மற்றும் அரசு அதிகாரிகளின் இந்த அலட்சியமான போக்கு கடும் கண்டனத்துக்குரியது. இது ஒரு புறம் இருக்க, இந்த பிரச்சனை நடந்த இடத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் தாமோ அன்பரசன் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநகராட்சியின் சார்பில் அளிக்கப்பட்ட குடிநீரில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. இது மக்களின் உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறார். அதாவது மக்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், தேவையில்லாத ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, அதில் ஒவ்வாமையினால் இந்த பிரச்சனை வந்துருக்கூடுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அங்கே முன்வைக்கிறார். இதற்கு மக்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தனித்தனி வீடுகளில் வசித்து வரும் நிலையில் அனைவருமே ஒரே உணவை எப்படி சாப்பிட்ருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே முன் வைக்கிறாங்க. அப்படி அந்த தண்ணி நல்லா தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணியை அமைச்சரோ இல்லை அரசு அதிகாரிகளோ குடிக்க முன் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே முன் வச்சுக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த பிரச்சனையினால் ஏற்பட்ட இறப்பை பற்றி. அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பதிலாக சொல்கிறாருன்னா, இறந்த ஒரு பெண்மணி வயது அதிகமுடையவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அப்போ அவர் அங்கே என்ன சொல்ல வர்றாரு, அதாவது அந்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த இறந்த அந்த நபர் வயதின் மூப்பின் காரணமாகவோ வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனை காரணமாக இறந்தக்கூடுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று முன்வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு செய்தியாளர் அங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. நேற்று ஒருத்தர் சிகிச்சைக்காக வந்துக்கிறாரு, நேற்று சிகிச்சைக்கு வந்தவர் மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கி சிகிச்சைக்கு மறுபடியும் வரும்போது அவர் எழுந்துக்கிறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அமைச்சர் என்ன பதிலாக சொல்கிறாருன்னா, வர்றதும் போகிறதும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம், அவங்க மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு விடுவதற்காக போயிருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். ஆனால் அப்படி தனியார் மருத்துவமனைக்கு போகிறவங்க மறுபடியும் திரும்பி எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே வர்றாங்க. அப்படியே வந்தாலுமே நேற்று போன ஒரு நபர் இன்றைக்கி உயிரிழக்கிறார் அப்படின்னா அவருடைய உடல்நிலை எந்தளவு மோசமாக இருந்திருக்கக்கூடும். இதை கருத்தில் கொண்டு அங்கே இருந்த மருத்துவர் அவரை வெளியே போக வேண்டான்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவர் அவருக்கு முறையான சிகிச்சை அளிச்சிருந்தால் இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பை தவிர்த்திருக்கக்கூடும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரசு மற்றும் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தை நியாயப்படுத்துறதை விட்டுட்டு களத்தில் என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது. செய்வார்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.